ரெஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள கடம்பூர் சிதம்பரம் இந்து துவக்கப் பள்ளியில் அதிமுக முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு செய்தியாளர்களிடம் கூறுகையில், 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி தனியாக களம் கண்டு வெற்றி பெற்றாரோ அதே வழியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேசிய கட்சிகள் இல்லாத கூட்டணி அமைத்து களம் காண்கிறது. தமிழ்நாட்டில் நலம் சார்ந்த கூட்டணி என்றால் அதிமுக கூட்டணி தான். மற்ற கூட்டணிகள் தேசிய கட்சிகளை சார்ந்துள்ளன. அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தமிழகத்தின் நலம் சார்ந்த ஓரளவுக்கு மேல் அங்கே வலியுறுத்த முடியாது. அதே நிலை 10 ஆண்டுகளுக்கு பின்னர் 2024 திரும்புகிறது. ஜெயலலிதா வகுத்து தந்த பாதையில் தேசிய கட்சிகளை சாராத நிலை இருக்க வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசாமி முடிவை மக்கள் வரவேற்றுள்ளனர். பரப்புரையின் போது காண முடிந்தது. எனவே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றனர் அவர். கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவாக நமது தமிழகத்தை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் இன்று வாக்குப்பதிவு துவங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த தேர்தலில் தமிழர்களின் நலன் காக்கின்ற, தமிழர்களின் நலனை காக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தமிழர்கள் உரிமை மீட்கப்பட வேண்டும் என்ற வகையிலே தான் யார் பிரதமராக வந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் இதோ அம்மா அவர்கள் எந்த பாதையை வகுத்தார்களோ 2014 தேசிய கட்சி இல்லாமல் தனியாக இங்கே தேர்தலை சந்தித்து அதன் மூலமாக வெற்றி பெறுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த உரிமைகளை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்வது ஏதுவாக அம்மாவின் வழியில இன்றைக்கான எடப்பாடியார் அவர்களும் தேசிய கட்சிகள் இல்லாத கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களம் காணுகின்றது. அந்த வகையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த கூட்டணி என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மற்ற கூட்டணிகள் ஏதாவது தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்றன. அந்த தேசிய கட்சியை சார்ந்திருக்கின்ற நேரத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களை ஒரு அளவுக்கு மேல் அங்கே அவர்களிடம் வலியுறுத்த முடியாது, வற்புறுத்த முடியாது. அந்த நிலைப்பாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் 2020 பெரிதும் வரவேற்று இந்த முடிவை பரிச்சார்த்தமாக அம்மா அவர்கள் 2014 எடுத்த நேரத்தில் 99% மக்கள் 99% வெற்றியை மக்கள் வாக்களித்தார்கள். 39 இடங்களில் 37 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதே நிலை 2024 இன்றைக்கு திரும்புகிறது. 10 ஆண்டுகள் கழித்து இந்த நிலையைத்தான் மக்கள் விரும்புவார்கள். தமிழ்நாட்டு மக்கள் தேசிய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்க வேண்டும், தேசிய கட்சிகளை சாராத நிலை இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை, எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாட்டை மக்கள் பெரிதும் வரவேற்ற நிலையை, காட்சியை கடந்த 25 நாட்களாக பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில், பரப்புரை செய்கின்ற நேரத்தில் மக்களிடையே அந்த எழுச்சியை, வேகத்தை காண முடிந்தது. எனவே வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது. நானும் ஜனநாயக கடமையாற்றி இன்றைக்கு வாக்களித்திருக்கின்றேன். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் சந்திக்கிறது, இந்த வெற்றி எப்படி பார்க்க? அதான் ஒரே சொல்லிட்டேன், அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் இந்த தேர்தல் நாங்கள் சந்திக்கின்றோம். 2014 அம்மா அவர்கள் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகளை நாம் வலியுறுத்த வேண்டும் என்று சொன்னால் தேசிய கட்சியை சேர்ந்த கூட்டணியை யாராவது பிரதமராக வர முடியும். யார் பிரதமராக வந்தாலும்
அவரோடு கூட்டணி என்று அமைக்கின்ற நேரத்தில் சில சமயம் சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துகிறது. ஏதாவது ஒரு திட்டங்கள் வருகின்ற நேரத்தில், சட்டங்களை இயற்றுகின்ற நேரத்தில் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் சமரசம் செய்து கொண்டு நமக்கு அதில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் கூட அந்த நிலையை ஏற்க வேண்டிய நிலை வருகிறது என்பதைத்தான் தீர்க்க தரிசனமாக அம்மாவர்கள் இந்த வழியை எங்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். 2014 தனியாக தேசிய கட்சி யாரோடும் கூட்டணி இல்லாமல் தேர்தல் களத்தை சந்தித்தோடு மட்டுமில்லாமல் 39க்கு 37 இடங்களை வென்று சாதனை காட்டினார்கள். அப்போ தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அந்த நிலையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது இந்த தேர்தலில் மீண்டும் நிரூபிக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் 2014 பெற்ற வெற்றி நிச்சயமாக இந்த தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரொலிக்கும்.